பாகன் விரைந்து போய் பாஞ்சாலி வாழ்மனையில் சோகம் ததுங்கி துடித்த குரலுடனே அம்மனே போற்றி அறம் காப்பாய் தாழ் போற்றி சென்னையுடைய விதியாயுதி தீரனா மாமன் சகுனியுடன் மாய சூதாடியது பூமி இழந்து பொருள் இழந்து தம் தீரரே போற்று தமது சுதந்திரம் வைத்திருந்தார் சாற்றி பணயமென தாயை உனை வைத்தார் சொல்லவும் நாவு துணியவில்லை போற்றிற்றார் எல்லோரும் கூடியிருக்கும் சபை ஹஸ்தினாபுரமுண்ட ஹஸ்தினாபுரமுண்ட ஈயவனிலேதற்கு கிணையில்லையா ஹஸ்தினாபுரமுண்ட பத்தியில் வீதிகளா வெள்ளை பணிவரை
சகமரி நிரி சதா கமசானி கமரி நிச கமதானி சனி சனி சதா கமரி சதா கமரி நிச நிச கமரி நிரி சதா கமசானி கமரி நிச கமதானி சனி சனி சதா கமரி சதா கமரி நிச நிச கமரி நிரி சதா கமரி கமரி நிச சகம கம 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 த மதனி தனி சனி தனி த சகமரி ச நிரி சனி த ம சனி த ம கம கரி த ச ச ச க க க ம ம ம த த த நி நி த சா நி த ம நி த ம க ம கரி த சா நி த ம நி த ம க ம கரி த ச ச ச க க க ம ம ம த த த நி நி சா க ம த நி சா நி ச நி ச த க ம நி ச த க ம ரி நி ச நி ச க ம ரி நி ரி ச த க ம சா நி ம க ம ரி நி ச உலகு தொடங்கிய நாள் முதலாக நம் ஜாதியின் புகழோங்கி நின்றாரே தர்மனே போலவர் மாமனே கலைகள் உணர்ந்தனன் வேதிய பாவலர் செய்தவா பழம் கற்பனை காவியம் பற்பல கணமாமனே பல கடல் நாட்டையும் இப்படி வென்றதை எங்கனும் சொல்ல பார்த்ததுண்டோ கதை கேட்டதுண்டோ புகழ் மாமனே மஞ்சன நீர்த்தவ வேதவியாசன் பொழிந்ததும் பல வைதிகர் கூடினன் மந்திர வாழ்த்து பொழிந்ததும் வஞ்சக வஞ்சக கண்ணன் புனித முருங்கன்
மூர்ச்சையடைத்ததட மூர்ச்சையடைத்ததட சபை தன்னில் விழுந்து மூர்ச்சையடைத்ததடா அங்கு மூர்ச்சையடைந்தது கண்டனையே என்றன் மாமனே மூர்ச்சையடைந்ததடா எச்சையும் அங்கவர் கொண்ட நகைப்பையும் என்னுவாயந்த எழுந்தியாடும் என்னை சிரித்தாரிடை மூர்ச்சையடைந்ததடா பேச்சை வளர்ந்து பயனொன்றுமில்லை மாமனே அவர் பேற்றை அழிக்க உபாயம் சொல்வாய் மாமனே தீர்ச்சைகள் நச்சைகள் ஏதினும் ஒன்று செய்தவாமவர் செல்வம் கவர்ந்து அவரை விட வேண்டும் தருவிடு மூர்ச்சையடைத்ததட மாமனே மூர்ச்சையடைத்ததடா மண்டபம் காண வருவீரென்ற மன்னவர் தம்மை வரவழைத்து அங்க கொண்ட கருத்தை முடிப்பவே வல்ல கூட்டிவன் சூது பரசிவோ வந்த வந்த நாழிகையொன்றிலே தங்கள் வான்பொருள் யாவையும் தோற்றுனை பணி தொண்டரன செய்திடுவன் யார் சோதின் வலிமை அறிவை Duryodhana and his uncle Shakuni planned to invite Yudhishthira to a game of dice with the view of dispossessing him of his kingdom. When they brought this proposal to the Kuru king, Dhritarashtra, he makes the following reply. Like a malignant ghost, have you come to destroy my son? Can grass tear the mighty flood? Can we defeat the noble princess? From childhood, my madcap son has caused the Pandavas untold hardship. These have given us a bad name. Did any good result prosper from this? You complain of the offering made to Krishna first. Should we not honor our guest? Must we snatch it all for ourselves? Being related as brothers, there is no need to consider us guests. This was why they honored Krishna as their principal guest.
must you deliberately antagonize what is verily a source of help? How specious is your argument that they slighted us in the past? The other I was lost in confusion and danced as one drunk with greed. What harm, if Draupadi, our lovely sister, laughed in carefree mirth? Fate, fate, fate. Who on earth can battle against an edict of fate? It is nothing but fate, O son. What else is there to say? Death itself has come defending you. Do not unduly agitate yourself. I shall invite them as you want. Go back to your royal chambers. Fate, fate, fate. Sadhani maga sanida madanida sanida maga saga madani sadhani maga sanida madanida sanida maga saga madani saga maga sani daniga sanida mada sanida maga madani
சாலவும் அஞ்சு தரும் கெட்ட சதி குணத்தார் பல மாயம் வல்லோ கோலனத்து சபை தனிலே வந்து கொக்கரித்தார் பரித்திருந்தனரா மேலவர் தம்மை வணங்கி வெள்ளிரர் பாண்டவர் இளைஞர் தன்னை ஆலமுற்றிட தழுவேசும் பொன் ஆதனத்து அமர்ந்த பொழுதினிலே சொல்லுகின்றார் சகுனி சொல்லுகின்றார் சகுனி அறம் தோன்றல் உன்பரவினை காத்துளர்கார் போர் தொழிலார் புவி வென்று தம் குலத்தினை மேம்படுத்தி வல்லொரு சூதனும் போர்த்தனில் வலிமைகள் பார்க்குதும் வருகின்றார் தர்மன் இங்கிவை சொல்வான் ஐயா சதியொரு சூதினிற்கு எனையழுதார் பெருமை